ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RH கிச்சன். இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இறால் க்ளீன் பண்ணுறது எங்கள் அம்மா தான். நான் இன்றைக்கி 4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி வாஷ் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இறாலோட பேக் சைடு நம்ம இது மாதிரி கத்தி வச்சு கீறணும் அப்படின்னா அதுக்குள்ளே பிளாக்ல நிறம் மாதிரி வரும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா இறாலேருந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இது ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பட்டை குட்டி குட்டியாக 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துடலாம். 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7லேருந்து 8 துண்டு பூண்டு. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, இறால் செய்கிறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணோம்ல, இப்போ நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இறால், நம்ம இதை சேர்த்துட்டு இறாலாம் நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது. இந்த டைமில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி வத்துறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கிது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனம் ஆடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.